எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிளாஸ் எடுத்து. இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரையல், குற்றவியல் விசாரணையினுடைய அடிப்படை என்னன்றது குறித்து மெயினாக ஜூனியர்ஸ் எக்ஸாம் ஓரியன்ட் இருக்கவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸு. இது பகுதி பகுதியாக எடுக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் கிரிமினல் ட்ரையலோட அடிப்படையில் முதல் பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த வீடியோ பதிவுகளில் இது சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம இப்போ சிஆர்பிசிக்கு பதிலாக பிஎன்எஸ்எஸ், பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதா அந்த ஆக்ட் வந்திருக்கு. அதனால் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதில் என்ன செக்ஷன் அதில் என்ன செக்ஷன் வருது கிரிமினல் ட்ரையலில், அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட்க்கு ரிலவெண்ட்டான உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புகள். தீர்ப்புகளை நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூகுளில் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசிக்ஸாக அவுட்லைன் தான் நம்ம வீடியோ பதிவுகளில் பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் மொத்த விஷயங்களும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கிரிமினல் ட்ரையல், குற்றவியல் விசாரணை அப்படின்னு எடுக்கும்போதே நம்ம குற்றங்கள் சம்பந்தமாக விசாரிப்பதற்காக தான் அந்த குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ அந்த குற்றங்கள், குற்ற வழக்குகள், குற்றங்கள், அஃபென்சஸ், கேசஸ், எத்தனை வகையான குற்றங்கள் இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். கிரிமினல் வழக்குகளில் குற்றங்களை, அஃபென்சஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று காக்னிசபிள் அஃபென்ஸ் அல்லது காக்னிசபிள் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அல்லது நான் காக்னிசபிள் கேஸ். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் கேஸ் அப்படின்னா பிடியாணை வேண்டா குற்றம், காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். அது நம்ம சிஆர்பிசியில் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு 2 கிளாஸ் சி செக்ஷன் 2C காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன், விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுசாக பிஎன்எஸ்எஸ்ல அது 2G செக்ஷன் 2 கிளாஸ் ஜியில் காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் கேஸ்னா என்னன்றது விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிஆர்பிசியில் 2C, பிஎன்எஸ்எஸ்ல 2G. இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்னன்னா, ஒரு போலீஸ் அதிகாரி நீதிமன்றத்திலிருந்து பிடியாணை இல்லாமல் ஒரு நபரை கைது செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ் என்று அழைக்கப்படும். பிடியாணை வேண்டா குற்றம் என்று அழைக்கப்படும். இதுதான் சாதாரணமான விளக்கம். ஒரு நபர் இழைக்கக்கூடிய குற்றத்துக்காக அந்த நபரை பிடியாணை இல்லாமல் காவல்துறை அதிகாரியால் கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்போ அதுக்கு நேர் எதிர் தான் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது பிடியாணை வேண்டிய குற்றம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட், அதாவது பிடியாணை வேண்டிய குற்றம், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு நபர், அதற்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, ஒரு காவல் அதிகாரியால் நீதிமன்றத்தோட பிடியாணை இல்லாமல் ஒரு நபரை கைது செய்ய முடியாத குற்றங்கள் எல்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு சிஆர்பிசியில் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் செக்ஷன் 2L டெஃபினிஷன் செக்ஷனில் செக்ஷன் 2 கிளாஸ் L நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா டெஃபினேஷன் எங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா செக்ஷன் 2L. பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 2O, செக்ஷன் 2 கிளாஸ் O பிஎன்எஸ்எஸ்ல. ரெண்டு நம்ம சேர்த்து படிச்சு, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிஆர்பிசியும் கேட்குறாங்க, பிஎஸ்என்எல்லும் கேட்குறாங்க. அதனால நம்ம கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். அதனால டெஃபினிஷனில் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு டெஃபினிஷன் சிஆர்பிசியில் செக்ஷன் 2C, பிஎன்எஸ்எஸ்ல 2G. நான் காக்னிசபிள் அஃபென்ஸு செக்ஷன் 2L சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 2O. ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு வகையாக தான் அஃபென்ஸ், குற்றத்தை கிரிமினல் விசாரணையில் பிரிக்கிறாங்க. சப்போஸ் நம்ம இப்போ ஒரு குற்றம்
காக்னிசபிளா நான் காக்னிசபிளா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து இப்போ ஐபிசி பழைய ஐபிசியில் 506 செக்ஷன் இருந்தது. இப்போ புது பிஎன்எஸ்எஸ்ல 300க்கும் மேற்பட்ட செக்ஷன்கள் இருக்கு. எப்படி நம்ம வந்து ஒரு செக்ஷன் வந்து இது பிடியாணை வேண்டிய குற்றம் இல்லை பிடியாணை வேண்டா குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் நாம பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு இந்த பிரிவின் கீழ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு 323 341 அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். அது காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஆர்பிசிலையும் சரி இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ்க்கும் சரி அந்த சட்டத்தில் ஷெட்யூல் 1 கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஷெட்யூல் 1ல போயிட்டு அந்த ஷெட்யூல் 1 வந்து 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. பகுதி 1 வந்து ஐபிசி, அதாவது ஐபிசினா இந்திய தண்டனை சட்டம், அதுக்கு புதுசாக வந்திருக்க சட்டம் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா. அது பகுதி 1ல அந்த ஐபிசி குற்றங்கள் பிஎன்எஸ் குற்றங்கள்லாம் பகுதி 1ல கொடுத்துருக்காங்க. பகுதி 2ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சட்டங்கள், அதாவது பிஎன்எஸ்எஸ் இல்லாத ஐபிசி இல்லாத உதாரணத்துக்கு போக்சோ சட்டங்கள், SC/ST ஆக்ட், அந்த மாதிரி ஸ்பெஷல் சிறப்பு சட்டங்கள், TNPPDL ஆக்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், இந்த மாதிரி சிறப்பு சட்டங்கள்லாம் பகுதி 2ல கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல பிஎன்எஸ், பகுதி 2ல மற்ற சட்டங்கள். அந்த காலத்துல போய் பார்த்தீங்கன்னா பகுதி 1ல 4வது காலத்துல அந்த செக்ஷன் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வச்சுதான் நம்ம ஒரு செக்ஷன் காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். பகுதி 2 சிறப்பு சட்டங்கள் மற்ற சட்டங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எப்படி காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி 2ல போக்சோ ஆக்டோட மொத்த செக்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுல தண்டனை குறித்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 7 வருஷத்துக்கு மேல் கொண்டு ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், 3 வருஷத்துக்கு மேற்கொண்டு 7 வருடம் வரைக்கும் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள், இது எல்லாமே வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ். எந்த சட்டத்தை எடுத்துக்கினாலும் சரி, பிஎன்எஸ்எஸ் தவிர்த்து போக்சோ எடுத்துக்கிறீங்க இல்லை TNPPDL எந்த சட்டத்தை எடுத்துக்கினாலும் அந்த சட்டத்துல அந்த சட்டத்துக்குள்ளேயே அது வந்து பிடியாணை வேண்டிய குற்றமா பிடியாணை வேண்டா குற்றமான்னு சொல்லாத பட்சத்துல நீங்க இந்த ஷெட்யூல் 1ல வந்து பார்ட் 2ல போய் அந்த செக்ஷனுக்கு என்ன என்ன தண்டனை கொடுத்துருவாங்களோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ 3 வருஷத்துக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ். 3 வருஷத்துக்கு கீழே உள்ளார தண்டனை விதிக்கக்கூடிய செக்ஷன்ஸ் குற்றங்கள் எல்லாமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அவ்வளவுதான். இந்த 2 வித்தியாசங்கள் தான் பார்ட் 2ல கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில தான் நீங்க வந்து சிறப்பு சட்டத்தை காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது கிரிமினல் ட்ரையல்ல நமக்கு அஃபென்ஸ் எத்தனை வகைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குற்றம் இழைக்கப்படுது, அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன நிவாரணம் இருக்கு, அவரு எங்க போய் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு, அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் என்ன நிவாரணங்கள் இருக்கு அவருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு குற்றம் சம்பந்தமா ஒரு தகவலை போய் எங்க தெரிவிக்க முடியும். நம்ம எடுப்புல நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அது ஒண்ணுதான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா 2 வகையான நிவாரணம் இருக்குது. ஒரு குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் தகவல் கொடுப்பதற்காக அந்த நபருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, அவர் போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம், அல்லது நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல அவர் புகார் தாக்கல் செய்யலாம். காவல் நிலையத்துல கொடுக்கப்படுறதுக்கு பேர் வந்து இன்ஃபர்மேஷன் தகவல், நீதிமன்றத்துல கொடுக்கப்படுற பேரு புகார் கம்ப்ளைண்ட். இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபர்மேஷன்ன்றது வேற, கம்ப்ளைண்ட்ன்றது வேற. காவல் நிலையத்துல அவர் கொடுக்கக்கூடிய பேர் இன்ஃபர்மேஷன் தகவல், நீதிமன்றத்துல அவர் தாக்கல் கூடிய பேரு புகார். ஆனா நம்ம பொதுவா எல்லாத்தையுமே புகார்ன்னு தான் வாய்மொழியா சொல்றோம். ஸோ அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு, சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல போய் புகார் பண்ணலாம். இன்னைக்கு வந்து
பிஎன்எஸ்எஸ்ல சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் கூட கிடையாது, அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துல கூட போய் கூட புகார் கொடுக்கலாம் அப்படின்னு புது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிஎன்எஸ்எஸ் கீழே 174 பிரிவின் கீழே அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துல கூட இவர் போய் புகார் கொடுக்கலாம். அது எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அந்த காவல் அதிகாரி நிராகரிக்க முடியாது. நிராகரித்தால் அவர் அவரே கிரிமினல் கண்டெம்ட் இழைத்தவராகவும் குற்றம் இழைத்தவராகவும் ஆவாரு. அதனால அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் போய் கூட புகார் கொடுக்கலாம். அவர் அதை முதல் தகவலை பதிவு செய்து விசாரணையை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அருகாமையில் உள்ள காவல் நிலையம், அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அவர் அந்த வழக்கை அனுப்பி வைக்கலாம். அதுதான் அவருக்கு ஆப்ஷன் இருக்கே தவிர அவர் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்ப்ளைண்ட் அதாவது இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டு தி எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அல்லது கம்ப்ளைண்ட் டு தி மேஜிஸ்ட்ரேட். இந்த 2 ஆப்ஷன் சம்பந்தமாக நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நான் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அது ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் கிரீஷ் ராதாகிருஷ்ணன். ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் கிரீஷ் ராதாகிருஷ்ணன். இது 2014 வால்யூம் 3 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் எஸ்இசி பேஜ் நம்பர் 659 ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த தீர்ப்பை போய் நீங்கள் இந்த தீர்ப்பில் தான் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு என்னென்ன நிவாரணங்கள் இருக்கு என்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படியே மனதுல பதிஞ்சிடும். அந்த ஜட்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நீதிமன்றத்துல வழக்காடுறதுக்கும் சரி, பரீட்சைகள் எழுதுவதற்கும் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி, இப்போ ஒரு குற்றம் நடக்குது, குற்றம் இழைக்கப்படுது. அந்த குற்றம் ஒரு கிரிமினல் வழக்குகள்ல ஒரு குற்றத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரி ஒரு நபர் தகவல் கொடுத்து அதன் அடிப்படையில தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதன் அடிப்படையில தான் வழக்கை விசாரணை நடத்த முடியுமா? அதாவது காக்னிசபிள் கேசஸ்ல, அதாவது பிடியாணை வேண்டிய வழக்குகள்ல. நான் காக்னிசபிள் கேசஸை பொறுத்த வரைக்கும் நான் அப்புறம் அதை சொல்றேன். நான் காக்னிசபிள் கேசஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிக்கு எடுத்த எடுப்பிலேயே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய அவருக்கு அதிகாரம் கிடையாது. சரி, ஒரு பிடியாணை வேண்டா குற்றம் இழைக்கப்படுது, அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் இழைக்கப்படுது, ஒரு மர்டர் கேஸ் 302 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு குற்றம் இழைக்கப்படும் போது இப்போ அந்த காவல் அதிகாரிக்கு தன்னிச்சையாகவே அந்த வழக்கை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை ஏற்றுக்கொள்ள அவருக்கு அதிகாரம் உண்டா? இல்ல ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வரைக்கும் அவர் காத்திருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சட்டத்துல எங்கும் சொல்லப்படவில்லை. அந்த காவல் அதிகாரி ஒரு நபர் தகவல் கொடுத்துதான் எஃப்ஐஆர் போட்டு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அந்த காவல் அதிகாரி அவரே தன்னிச்சையாக கூட அந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணை செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்க பார்த்திருக்கலாம், ட்ரையல் கோர்ட்ல நடத்தியிருந்த ட்ரையல் லாயர்ஸ்லாம் இந்த சாராய வழக்குகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது அந்த காவல் அதிகாரியே தான் புகார்தாரராகவும் இருப்பாரு, விசாரணை அதிகாரியாகவும் இருப்பாரு. ஸோ சட்டம் அந்த மாதிரி தடை செய்யவில்லை. தன்னிச்சையாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து வழக்கை விசாரணை செய்யலாம். அந்த காவல்துறை அதிகாரிக்கு இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது சம்பந்தமாக சிஆர்பிசில நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 154 இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் காக்னிசபிள் கேசஸ். அதாவது பிடியாணை வேண்டா குற்றங்களில் தகவல் குறித்த விவரங்கள் சிஆர்பிசில செக்ஷன் 154, எஃப்ஐஆர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா 154 குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னைக்கு அது பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 173. அடுத்தது அந்த காவல்துறை அதிகாரியோட அதிகாரம், அதாவது காக்னிசபிள் கேசஸை விசாரணை செய்வதற்கு அவருக்குள்ள அதிகாரம், பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட் காக்னிசபிள் கேஸ், அதை பொறுத்த வரைக்கும் சிஆர்பிசில செக்ஷன் 156 சிஆர்பிசி அந்த அதிகாரியோட காவல்துறை அதிகாரிக்கு பிடியாணை வேண்டா குற்றங்களில்
விசாரணை செய்யக்கூடியதுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு செக்ஷன் 156 சிஆர்பிசில சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு நிகரான பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 175. அடுத்தது விசாரணை எப்படி நடத்தணும், ப்ரொசீஜர், நடைமுறை. ஒரு காவல்துறை அதிகாரி விசாரணையில என்னென்ன நடைமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்றது செக்ஷன் 157 சிஆர்பிசில குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கு நிகரான பிரிவு வந்து பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 176. இப்போ நீங்க ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு பிடியாணை வேண்டா குற்றம் இழைக்கப்பட்டது சம்பந்தம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் அந்த கம்ப்ளைண்டை வாங்கி எஃப்ஐஆர் போடாம அவர் நிராகரிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவல் அதிகாரி கட்டாயமாக அந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சு பார்த்துட்டு அது பொய்யா இல்லை உண்மையான்றது விசாரணையில தான் தெரிய வரும். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை படிக்கும் போதே அது வந்து பிடியாணை வேண்டா குற்றத்துக்கான இன்கிரீடியன்ஸ் அதுல இருந்தால், சாராம்சம் இருந்தால், அவர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சில வழக்குகளில் மாத்திரம்தான் அவரு என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போடலாம். அந்த மாதிரி வழக்குகள் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் கேசஸ், திருமண சம்பந்தமான பந்தங்கள் ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு, அப்புறம் வந்து ஃபைனான்சியல் குற்றங்களுக்கு, கமர்ஷியல் குற்றங்கள், இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒன்னா அவரு திருப்திப்படுத்துவதாக இந்த மாதிரி பிடியாணை வேண்டா குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம். ஆனால் மற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பிடியாணை வேண்டா குற்றங்கள் அதுல இருந்தால், அந்த சாராம்சம் அந்த புகார்ல இருந்தா அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். இது எங்க சொல்லப்பட்டுள்ளதுன்னா சிஆர்பிசில பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டுள்ளது. ஆனா அதை வந்து இன்டர்பிரட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, நிறைய பேர் அதை ரெஃபரும் பண்றாங்க கோர்ட்ல. அது என்ன ஜட்மெண்ட் உங்களுக்கே தெரியும். லலித குமாரி விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி. லலித குமாரி விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி. இது வந்து 2014 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் எஸ்சிசி பேஜ் 1ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்ல தான் ஒரு காக்னிசபிள், அதாவது பிடியாணை வேண்டா குற்றங்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டால் அந்த காவல் அதிகாரி உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்புல. அந்த தீர்ப்பை நீங்க மேற்கோள் காட்டி நீங்க நாளைக்கு நீதிமன்றத்திலையும் வாதாடலாம், எக்ஸாம்லயும் கேட்கலாம் அந்த ஜட்மெண்ட்டை. அடுத்தது, இது வரைக்கும் நாம வந்து பிடியாணை வேண்டா குற்றங்கள் சம்பந்தமா பார்த்தோம். இப்போ பிடியாணை வேண்டிய குற்றங்கள், அதாவது நான் காக்னிசபிள் கேசஸ். இப்போ நான் காக்னிசபிள் கேசஸ்க்கு சம்பந்தமாக ஒரு புகார் காவல் நிலையத்துல கொடுக்கப்படுது ஒரு தகவல். அதாவது அவர் கொடுத்த தகவல் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் 323 ஐபிசி. தன்னிச்சையாக சாதாரண காயம் ஏற்பட்டது, வாலண்டியர்லி காசிங் ஹர்ட், என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து ஒருத்தர் கொடுக்கிறார். அது வந்து பிடியாணை வேண்டா குற்றம், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அந்த மாதிரி ஒரு புகாரை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை போலீஸ் அதிகாரி கிட்ட கொடுக்கும்போது அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ண முடியும்? காக்னிசபிள் அஃபென்ஸ்னா உங்களுக்கு தெரியும், எடுத்த இடத்துலயே எஃப்ஐஆர் போட்டு விசாரணையை தொடங்கலாம். இப்போ நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் அவருக்கு என்ன வழி இருக்கு, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து அந்த மாதிரி வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை போட்டு விசாரணையை தொடங்க முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் பொது நாட்குறிப்பில், ஜெனரல் டைரியில அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்டோட சாராம்சத்தை எழுதி அந்த கம்ப்ளைண்ட்டையும் அந்த கம்ப்ளைனண்ட்டையும், புகார் கொடுத்த நபரையும் புகாரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில அவரை ஆஜர்படுத்தணும். அவராக எதுவும் செய்யக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர், உத்தரவு இல்லாமல் அவர் எஃப்ஐஆரோ அல்லது விசாரணையோ பிடியாணை வேண்டிய குற்றங்களில்
குற்ற வழக்குகளில் செய்யக்கூடாது. நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த கம்ப்ளைனண்ட்டையும் சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தி அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் வாங்கி தான் எஃப்ஐஆர் போட்டு வழக்கை விசாரணை பண்ணணும். இது எங்க சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 155 சப்செக்ஷன் 1 சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ்ல 174 சப்செக்ஷன் 1 பிஎன்எஸ்எஸ். இப்போ மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 155 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி, அதுக்கு ஈக்குவலண்டான பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் வந்து செக்ஷன் 174 சப்செக்ஷன் 2. இப்போ அந்த மாதிரி நான் காக்னிசபிள் கேசஸ்ல மேஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி விசாரணை செய்யலாம், எந்த முறையில விசாரணை செய்யலாம் அப்படின்னு எந்த செக்ஷன்ல குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 155 சப்செக்ஷன் 3 சிஆர்பிசி, பிஎன்எஸ்ல செக்ஷன் 174 சப்செக்ஷன் 3 பிஎன்எஸ்எஸ். அதாவது 155 வந்து நான் காக்னிசபிள் கேசஸ்ல எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு 3 சப்செக்ஷன் இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்டான செக்ஷன் வந்து 174 பிஎன்எஸ்எஸ், அதுலயும் 3 சப்செக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு நான் காக்னிசபிள் கேசஸ்ல என்ன நடைமுறைன்றது அந்த பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே அந்த புகார்தாரருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், 2 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு தீர்ப்பை சொன்னோம். இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும் அப்படின்றது, அவரோட வேலை என்ன, எப்படி அவர் வழக்கு விசாரணை செய்யணுன்றதுக்கு செக்ஷன் சொன்னோம். இப்போ அதற்கான தீர்ப்புரை சுப்ரீம் கோர்ட், அதே தீர்ப்புரை தான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஸ்டேட் ஆஃப் குஜராத் விசஸ் கிரீஷ் ராதாகிருஷ்ணன். இந்த தீர்ப்பிலேயே தான் இந்த நான் காக்னிசபிள் கேசஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடைமுறை கடைபிடிக்கணும்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் குஜராத் விசஸ் கிரீஷ் ராதாகிருஷ்ணன் அந்த தீர்ப்பை வந்து நீங்க படிக்கணும். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி காக்னிசபிள் கேஸா இருந்தா எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, நான் காக்னிசபிள் கேஸா இருந்தா நீதிமன்றத்தோட மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவை வாங்கி விசாரணை முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி விசாரணை பண்றாரு. இப்போ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமாக அவர் நீதிமன்றத்துல ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வார். அந்த அறிக்கையின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்ல அந்த அறிக்கையோட பேர் வந்து போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை நாம போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். சிஆர்பிசில செக்ஷன் 2 கிளாஸ் ஆர், பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 2 கிளாஸ் டி. இந்த பிரிவுல போலீஸ் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு அதுல விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, விசாரணை முடித்து பிரிவு 173 உட்பிரிவு 2 சிஆர்பிசி, அதுக்கு ஈக்குவலண்டானது பிரிவு 193 உட்பிரிவு 2 பிஎன்எஸ்எஸ். இதன் கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையை தான் போலீஸ் அறிக்கை அப்படின்னு சொல்றோம். ஸோ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா செக்ஷன் 2 ஆர் சிஆர்பிசி, செக்ஷன் 2T பிஎன்எஸ்ல டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன டெஃபினிஷன்னா 2R என்ன சொல்லுதுன்னா 173 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசியின் கீழ் தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கை தான் போலீஸ் ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகிறது சொல்லுது. அந்த 173 சப்செக்ஷன் 2க்கு ஈக்குவலண்டான பிஎன்எஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 சப்செக்ஷன் 2. ஸோ போலீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையை தான் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ போலீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து நாமளே சார்ஜ் ஷீட்னு சொல்றோம், குற்றப்பத்திரிகை அப்படின்னு. அது வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சார்ஜ் ஷீட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னா, விசாரணையெல்லாம் முடித்து அந்த குற்றம் இழைக்கப்பட்ட நபருக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்கு, போதுமான ஆதாரம் இருக்கு, அவர் குற்றம் செய்ததற்கான போதுமான ஆதாரம் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தி தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கைக்கு பேர் தான் சார்ஜ் ஷீட் பாசிட்டிவ் ரிப்போர்ட்.
இன்னொரு அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் ரிப்போர்ட், அதாவது ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ரிப்போர்ட், அதாவது விசாரணையில இந்த சம்பந்தப்பட்ட நபர் அவருக்கு எதிரான குற்றம் எதுவும், அவருக்கு எதிராக ஆதாரம் எதுவும் இல்லை, அவர் குற்றம் இழைத்ததாக தெரிய வரவில்லை அப்படின்னு சொல்றது பேர் தான் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காக்னிசன்ஸ், அதாவது நீதிமன்றம் எந்த மாதிரி வகையான வழக்குகளை கோப்புக்கு எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு வகையா மெயினா பிரிக்கலாம். ஒன்று வந்து காவல் அதிகாரி தாக்கல் செய்யக்கூடிய போலீஸ் ரிப்போர்ட், இறுதி அறிக்கையின் அடிப்படையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்றது. அது வந்து முக்கியமா இந்த ரெண்டு வகையில் இது முதல் வகை. அதுதான் நம்ம பார்த்தோம், போலீஸ் ரிப்போர்ட் 2S 2R CRPC 2T BNS. அது இல்லாத இன்னொரு ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து புகார். ஏற்கனவே நம்ம சொன்னோம் கம்ப்ளைண்ட், நீதிமன்றத்தில் நேரடியாக போய் கொடுக்கக்கூடியதுக்கு பேரு புகார், கம்ப்ளைண்ட். இது வந்து போலீஸ் அதிகாரி அல்லாத ஒரு நபர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யக்கூடிய இதற்கு பேரு புகார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த புகாரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னு எந்த பிரிவுல டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசில செக்ஷன் 2 கிளாஸ் D-ல கொடுக்கப்பட்டுள்ளது, பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 2 கிளாஸ் H-ல கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் இல்லாதது தான் கம்ப்ளைண்ட். சிம்பிள். போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் கம்ப்ளைண்ட். போலீஸ் ரிப்போர்ட்னா என்ன? அந்த போலீஸ் அதிகாரி கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு போலீஸ் ரிப்போர்ட். அது எதுவுமே இல்லாம ஒரு நபர் நேரடியா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அணுகி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யக்கூடியதுக்கு பேர் தான் புகார், கம்ப்ளைண்ட். ஸோ போலீஸ் ரிப்போர்ட்டுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் வித்தியாசம் இதுதான். நேரடியா தாக்கல் செய்யக்கூடியது போலீஸ் கம்ப்ளைண்ட், ஒரு போலீஸ் அதிகாரி தாக்கல் செய்யறது போலீஸ் ரிப்போர்ட். அந்த கம்ப்ளைண்ட்ன்றது எப்படி இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா, ஏதாவது நடைமுறை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து கிட்ட ஒரு நபர் எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் வந்து வராரு. இப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த எழுத படிக்க தெரியாத ஒரு நபர்கிட்ட என்னன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு வாயால் அவருக்கு நடந்த நிகழ்வுகளை, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ அந்த நபரை வந்து மேஜிஸ்ட்ரேட் இல்ல நீங்க போயிட்டு அதெல்லாம் வந்து கைப்பட எழுதி எடுத்துட்டு வந்து கொடுங்க, கொடுத்தாதான் நான் வாங்குவேன், கம்ப்ளைண்ட் மாதிரி மாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எந்த ஃபார்மெட்டும் கிடையாது கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்டிங்ல கொடுத்தாலும் மேஜிஸ்ட்ரேட் வாங்கிக்கணும், ரைட்டிங்ல கொடுக்காத பட்சத்துல ஓரல்ல சொன்னாலும் அதை அவர் மேஜிஸ்ட்ரேட்டே அவர் அதை எழுதி அவரிடம் கையொப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எய்தர் இன் ரைட்டிங் ஆர் இன் ஓரல். ஸோ புகாரை பொறுத்த வரைக்கும் இன்ன ஃபார்மேட் தான், இன்ன நடைமுறை தான் ஒன்றும் கிடையாது. அதனால வாய்மொழியாகவும் கொடுக்கலாம், எழுத்து மூலமாகவும் கொடுக்கலாம். இன்னொன்னு, இப்போ மேஜிஸ்ட்ரேட் வராரு, ஒரு நபர் சொல்றாரு, ஒருத்தன் அடையாளம் தெரியாத நபர் அவன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு. மேஜிஸ்ட்ரேட் ஒன்று இதெல்லாம் ஏன் வேலை தானா, அடையாளம் தெரியாத ஆள்லாம் நானும் தேடி இருக்க முடியும், யாரும் ஆள் தெரிஞ்சா கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நோன் ஆர் அன்னோன் பர்சன் யாருக்கு எதிராகவும் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்கொயரி பண்றது, இல்லை அந்த கம்ப்ளைண்ட்டை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள விசாரணை செய்து ரிப்போர்ட் தாக்கல் செய்ய சொல்றது, அந்த அதிகாரம்லாம் மேஜிஸ்ட்ரேட் இருக்கு. அதனால எடுப்பிலே ஒரு கம்ப்ளைண்ட்டை தெரிந்த நபர் அல்லது தெரியாத நபர் யாருக்கு எதிராக வேணாலும் அந்த புகாரை வந்து கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுத்து மொழியாகவும் கொடுக்கலாம் அல்லது வாய்மொழியாகவும் கொடுக்கலாம், தெரிந்த நபருக்கு எதிராகவும் கொடுக்கலாம், தெரியாத நபருக்கு எதிராகவும் கொடுக்கலாம். ஸோ எழுத்து மூலமா இல்லைனாலும் நிராகரிக்க முடியாது, தெரியாத நபருக்கு எதிராக கொடுத்தன்றதுனால மேஜிஸ்ட்ரேட் நிராகரிக்க முடியாது. கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஃபார்மெட்டும் கிடையாது. ஸோ போலீஸ் ரிப்போர்ட் அல்லாத எல்லாமே கம்ப்ளைண்ட் தான். இப்போ நீங்க வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபேக்டரி கேஸ், ட்ரக்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ் அவங்கெல்லாம் போலீஸ் அதிகாரியாக வரமாட்டாங்க. போலீஸ் அதிகாரி நான் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவங்கெல்லாம் ஒரு வழக்கை விசாரணை செய்து நீதிமன்றத்துல வந்து மொத்தமா கொண்டாந்து கம்ப்ளைண்டோட கொண்டாந்து எல்லா ஆவணங்களோட சேர்த்து தாக்கல் பண்ணுவாங்க. அது வந்து ரிப்போர்ட் கிடையாது, அது வந்து கம்ப்ளைண்ட். அது ஒரு தனிநபர் புகார் மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும். அது புகார். அது வந்து போலீஸ் அதிகாரி தாக்கல் செய்யக்கூடிய ரிப்போர்ட்னு நாம எடுத்துக்கொள்ள கூடாது. நான் போலீஸ் அதிகாரிகள் இல்லாத தாக்கல் செய்யக்கூடியது எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட் தான். இப்போ ஒரு தனிநபர் தாக்கல் செய்யக்கூடிய கம்ப்ளைண்ட் மாதிரி தான் அதுவும் கம்ப்ளைண்ட்.
அந்த நடைமுறையை பின்பற்றி தான் அந்த வழக்குகளை நாம விசாரணை செய்யணும். இப்போ அந்த மாதிரி புகார், தனிநபர் புகார்ல நீதிமன்றம் வழக்கை விசாரணை எடுத்துக்கொள்ளக்கூடிய சம்பந்தமாக எந்த அதிகாரத்துல, எந்த சாப்டர்ல, எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டுள்ளது, நீங்க ஈஸி ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிறதுக்காக சொல்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண அது இந்த செக்ஷன்ல எல்லாம் இருக்கு, அதை போய் நீங்க பார்த்தா புரிஞ்சுக்கலாம். The procedure for taking cognizance upon a complaint, அதாவது பழைய சிஆர்பிசில சாப்டர் 15 செக்ஷன் 200 to 203 கம்ப்ளைண்ட் காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன நடைமுறை, ஒரு புகாரை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன பண்ணணும், அதாவது அதை என்கொயரி அவங்களே பண்ணலாம் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் அதிகாரிக்கு அனுப்பிச்சு என்கொயரி பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் விட்னஸ் எக்ஸாமின் பண்ணலாம், கம்ப்ளைனன்ட் எக்ஸாமின் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துட்டு போதுமான வழக்கு முகாந்திரம் இருக்குன்னா அந்த வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது டிஸ்மிஸ் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர்லாம் இந்த செக்ஷன் 200 to 203 சிஆர்பிசில சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு நிகரான பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்டர் 16 செக்ஷன் 223 to 226 பிஎன்எஸ்எஸ். இப்போ ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு காவல் அதிகாரிக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு நபர் போயிட்டு என்ன ஒருத்தன் வழி மடக்கி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. ஐபிசி நான் சொல்றேன், பிஎன்எஸ் நீங்க அதுக்கு நிகரான செக்ஷன் பார்த்துக்காங்க. இது என்னென்ன மேட் அவுட் ஆகுதுன்னா 323 வாலண்டரிலி காசிங் ஹர்ட், அடுத்தது 341 ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின் அவனை தடுத்தது. இந்த 2 செக்ஷன் வந்து மேட் அவுட் ஆகுது. இப்போ இதுல 323 நான் காக்னிசபிள், 341 காக்னிசபிள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காவல் அதிகாரி ஸ்ட்ரெயிட்டா எஃப்ஐஆர் போட்டு விசாரணை எடுத்துக்கலாம். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ல சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி வாங்கணும், அப்பதான் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த புகார்ல காக்னிசபிள் அஃபென்ஸும் மேட் அவுட் ஆயிருக்கு, நான் காக்னிசபிள் அஃபென்ஸும் மேட் அவுட் ஆயிருக்கு. அதாவது 323 நான் காக்னிசபிள், 341 காக்னிசபிள். இப்போ அந்த அதிகாரி என்ன பண்ண முடியும்? 341 எஃப்ஐஆர் போட்டு 323 போய் மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வாங்கணுமா? தேவையில்லை. இப்போ ஒரு 2 குற்றங்கள், அதாவது 2 செக்ஷன்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கு ஒரு புகார்ல. ஒன்னு நான் காக்னிசபிள், இன்னொன்னு காக்னிசபிள்னா அந்த நான் காக்னிசபிளா ட்ரீட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே எஃப்ஐஆர் போடலாம். இப்போ 3-4 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கு, அதுல ஒன்னே ஒன்னு காக்னிசபிள்னா கூட போதும். அதாவது ஏதாவது ஒன்னு பிடியாணை வேண்டா குற்றமா இருந்தா போதும், அவர் எஃப்ஐஆர் போடலாம். மீதி எல்லாம் பிடியாணை வேண்டிய குற்றமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப 323 341 வந்திருக்குன்னா எப்ப இது 323 வந்து பிடியாணை வேண்டிய குற்றம், என்னால எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு அந்த போலீஸ் அதிகாரி சொல்ல முடியாது. ஏன்னா 341 பிடியாணை வேண்டா குற்றம், காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்ஷன் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா அந்த போலீஸ் அதிகாரி எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும், அவர் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் ஏற்படலாம். இந்த 323 341 சரி, ஒன்னு காக்னிசபிள்னால அவர் எஃப்ஐஆர் போட்டாரு, விசாரணை மேற்கொள்றாரு, விசாரணை போகுது, எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வராரு, அதாவது இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணணும். எந்த செக்ஷனுக்கு? 173 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ் வந்து 193 சப்செக்ஷன் 2 பிஎன்எஸ்எஸ். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் போது விசாரணையின் அடிப்படையில் அந்த காவல் அதிகாரிக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபரை அவர் வந்து ராங்ஃபுல், அதாவது தடுத்து சட்டவிரோதமாக தடுத்ததாக எந்த சாட்சியமும் இல்லை, ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின் பண்ணதா இல்லை. 341 மேட் அவுட் ஆகல அந்த விசாரணையில, 323 மட்டும்தான் மேட் அவுட் ஆகுது. அதாவது 302 ஐபிசியின் கீழே அவர் அடிச்சு சாதாரண காயம் ஏற்படுத்துறது உறுதியாகுது. ஆனா அந்த நபரை சட்டவிரோதமாக தடுத்ததாக, ராங்ஃபுல்லா ரெஸ்ட்ரெயின் பண்ணதாக தெரிய வரல. ஸோ 323 ஐபிசியில மட்டும்தான் அவரு சார்ஜ் ஷீட் போடுறாரு. இப்ப 323 ஐபிசியில குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது 323 ஐபிசி என்னது? நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லைங்களா?
அதாவது பிடியாணை வேண்டிய குற்றம். இந்த மாதிரி இப்போ அவர் 343 மேட் அவுட் ஆகி சார்ஜ் ஷீட் போட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா பிடியாணை வேண்டா குற்றம் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. அது போலீஸ் ரிப்போர்ட்டா ட்ரீட் பண்ணி காக்னிசன்ஸ் எடுத்துடலாம். ஆனா இப்போ வந்து 343 டெலீட் பண்ணிட்டார், அது மேட் அவுட் ஆகல, வெறும் 323 தான் மேட் அவுட் ஆகுது அந்த வழக்குல. அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாரு. அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கணும். எப்படி எடுப்பாங்க அத அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அதாவது 323 நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு மாத்திரம் எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட் போட்டா அதை ஃபைனல் ரிப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது, இறுதி அறிக்கையாக மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்கொள்ள கூடாது. அதை ஒரு தனிநபர் புகாராக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கம்ப்ளைண்ட் தான் காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போட்ட காவல் அதிகாரி என்னவா ஆயிடுவாரு, அவர் ஒரு கம்ப்ளைனன்ட் ஆயிடுவாரு, பிரைவேட் கம்ப்ளைனன்ட் மாதிரி ஆயிடுவாரு. ஸோ ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் போது வெறும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு மட்டும் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணா அது ஒரு இறுதி அறிக்கையாக கருத மாட்டாங்க, அதை ஒரு கம்ப்ளைண்டாக கருதி தான் நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். அந்த காவல்துறை அதிகாரி கம்ப்ளைனண்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிரைவேட் கம்ப்ளைனுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் வழக்கு நடக்கும். ஸோ நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் மற்றும் மேட் அவுட் ஆயிருந்தா அவரால் எஃப்ஐஆர் இப்போ இன்னொரு ஒரு கேள்வி வரும், தெரியாதனமா அந்த போலீஸ் அதிகாரி வெறும் 323 மட்டும் எஃப்ஐஆர் போட்டுறாரு. அந்த மாதிரி போடக்கூடாது இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கி தான் போடணும். வெறும் 323 மட்டும் மேட் அவுட் ஆகுது அந்த கேஸ்ல கம்ப்ளைண்ட்ல, அதனால எஃப்ஐஆரும் 323 மட்டும் போட்டு விசாரணை பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாரு. 323 பொறுத்த வரைக்கும் நான் காக்னிசபிள் கேஸ், 341 இதுல இல்ல, வெறும் 321 ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், அவரு எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடியே மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வாங்கி அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணணும். அதெல்லாம் பண்ணாம எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாரு. நம்ம இந்த வழக்குல என்ன பார்த்தோம், 343 எடுத்துட்டு 323 எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா அதை பிரைவேட் கம்ப்ளைண்டா மேஜிஸ்ட்ரேட் ட்ரீட் பண்ணி வழக்கு கோப்புல எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த 323 மாத்திரமே இருக்கிற ஒரு வழக்குல, அதாவது எஃப்ஐஆரே 323 மட்டும்தான் போட்டிருக்காங்க, இறுதி வரைக்கும் 323 நான் காக்னிசபிள். அந்த மாதிரி சூழ்நிலையில மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ண முடியும், அதை பிரைவேட் கம்ப்ளைண்டா எடுத்துட்டு சரி அவருக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கல இருந்தா என்ன, அந்த வழக்குல வந்து நாம வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இதுல ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்ல முடியுமா, முடியாது. அந்த மாதிரி வெறும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு மாத்திரம் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அவர் பர்மிஷன் வாங்காம எஃப்ஐஆர் போட்டார்னா மேஜிஸ்ட்ரேட் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது, இர்ரெகுலாரிட்டின்னு சொல்லி அதை இது பண்ண முடியாது, அவரு அதை நிராகரிச்சுதான் ஆகணும், பிரைவேட் கம்ப்ளைண்டா கூட அதை எடுத்துக்க முடியாது. காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் ரெண்டும் இருந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் டெலீட் பண்ணிட்டு போட்டா அது வேற. வெறும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டா அதை நிராகரித்து தான் ஆகணும், மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை குறித்து ஒரு தீர்ப்புரையில சொல்லப்பட்டுள்ளது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புரை. அதை நீங்க நோட் பண்ணி அதை படிங்க. கேஷவ்லால் தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். கேஷவ்லால் தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 1996, வால்யூம் 11, SEC, பேஜ் நம்பர் 557. அடுத்தது கிரிமினல் கோர்ட்ல ஒரு வழக்கு கொண்டு வரப்பட்டால் என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, ஒரு கிரிமினல் கேஸ்ல என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, ஒரு நீதிமன்றத்துல என்னென்ன ஸ்டேஜை கடந்து வருது ஒரு வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஆரம்பிக்க வைக்கிறது, வழக்கு ஆரம்ப நிலை, இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். அதுல எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்னிசன்ஸ் எடுக்கிறது, சாங்ஷன் வாங்கிறது, இந்த மாதிரி அடிப்படை ஒரு வழக்கை போடுறதுக்கான ஆரம்ப கட்ட நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றது தான் முதல் பகுதி. ஒரு வழக்கு நீதிமன்றத்துல சந்திக்கக்கூடிய முதல் பகுதி இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். அது வந்து எந்த சாப்டர்ல சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஆர்பிசில சாப்டர் 14 செக்ஷன்
190 ல இருந்து 199 வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. பிஎன்எஸ்எஸ்ல சாப்டர் 15 செக்ஷன் 210 ல இருந்து 222 வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. இது முதல் கட்டம். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன வழக்குல அப்படின்னு பாத்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். அது ஆரம்ப நிலை. அதாவது ஒரு வழக்கை நீதிமன்றம் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அதாவது அந்த வழக்கு நீதிமன்றம் தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் என்னென்னலாம் பண்ணணும், அந்த வழக்கு சம்பந்தப்பட்டு என்னென்ன நடைமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அந்த வழக்கு அந்த ஸ்டேஜை தாண்டி வரணும். அது ரெண்டாவது பகுதி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். அது வந்து சாப்டர் 16 சிஆர்பிசி சாப்டர் 16 204 to 210 சிஆர்பிசில. பிஎன்எஸ்எஸ்ல சாப்டர் 17 227 ல இருந்து 223. இது ரெண்டாவது பிரிவு. மூணாவது பகுதி ட்ரையல். இந்த இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர நிலை ட்ரையல். அதாவது வழக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் சாட்சிகள் விசாரணை செய்யறது, அதெல்லாம் வந்து மூணாவது முக்கியமான கட்டம். இந்த மூணு தான் வழக்கு சந்திக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் லாஸ்ட். இது இந்த மூணு முக்கியமான கட்டங்களை தாண்டி தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு வழக்கு போகும். இப்போ நாம எல்லாமே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். காக்னிசன்ஸ், டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ். இது மிகப்பெரிய குழப்பமான வார்த்தை. ஏன்னா நிறைய வழக்குகள்ல வந்து தவறாக காக்னிசன்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இல்ல மறுபடியும் கீழ்கோர்ட்டுக்கே அனுப்புறாங்க. இந்த காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது நிறைய பேர் குழப்பம். அதாவது சாதாரண சிம்பிள் விஷயம் தான் அது. காக்னிசபிள் அஃபென்ஸ்னா நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அப்படின்றதுக்கான தான் அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்றோம். வழக்கை எப்படி விசாரணைக்கு ஒரு நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளணும், அதை நுணுகி பார்க்கணும், ஆராயணும். அதுல அடிப்படையான அஃபென்ஸ் சம்பந்தமா இன்கிரீடியன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும், போதுமான முகாந்திரம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த நிலையெல்லாம் தான் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நீதிமன்றம் பார்க்கணும், எந்த ஸ்டேஜை நம்ம காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான தீர்ப்புரை இருக்கு. அதை நீங்க படிக்கலாம். சுப்பிரமணிய சுவாமி விசஸ் மன்மோகன் சிங். இது வந்து 2012 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 64ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம். இப்போ காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நீதிமன்றம் பெரும்பாலும் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் பெரும்பாலும். அந்த கோர்ட்ல தான் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ செஷன்ஸ் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு. அந்த செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்குகள்லாம் நடக்கு. அப்போ அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கொள்வது சம்பந்தமாக ஏதாவது பிரிவுல சொல்லப்பட்டுள்ளதா, காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் பை செஷன்ஸ் கோர்ட் சொல்லப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 193 CRPC, பிஎன்எஸ்எஸ்ல 213 பிஎன்எஸ்எஸ். அதாவது டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் பை செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குற்ற வழக்கையும் அது நேரடியாக கோப்புக்கு எடுத்துக்கொள்ளாது. அது நேரடியாக இப்போ ஒரு கொலை வழக்கு இருக்கு செக்ஷன் 302, அந்த மாதிரி கொலை வழக்கு இருக்கும்போது செஷன்ஸ் நீதிமன்றம் நேரடியாக அந்த காவல் அதிகாரிக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியுமா? முடியாது. அவர் என்ன பண்ணணும், சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் அவர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அந்த நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விசாரிக்கலாமா வேணாமான்னு கோப்புல எடுத்துக்கொள்ளும். அதுதான் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். செக்ஷன் 193 செக்ஷன் 213 பிஎன்எஸ்எஸ் 193 CRPC என்ன சொல்லுதுன்னா, செஷன்ஸ் நீதிமன்றம் நேரடியாக எந்த வழக்கையும் கோப்புக்கு எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு தான் சொல்லுது. மற்ற சிறப்பு வழக்குகளில் சொல்லப்பட்டிருந்தால் ஒழிய எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லுது. ஸோ ஒரு IPC அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோம். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோன்னு அந்த அக்யூஸ்டுக்கு செம்மன் அனுப்பிச்சு வர வச்சு என்ன பண்ணுவாரு, அந்த வழக்கை செஷன்ஸ் வழக்கனால செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி வைப்பார்.
அதுதான் நம்ம வந்து கமிட்டல்னு சொல்லுவோம், கமிட்டல் ப்ரொசீடிங் சொல்லுவோம். அது கமிட்டல் ப்ரொசீடிங். அந்த செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு கமிட் பண்றதுக்கு எந்த செக்ஷன் கீழே மேஜிஸ்ட்ரேட் கமிட் பண்ணுவாரு? சிஆர்பிசியில் செக்ஷன் 209, டிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 232. ஸோ காக்னிசன்ஸை பொறுத்த வரைக்கும் செஷன்ஸ் ஜட்ஜி நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர் தான் காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும். அவர் காப்பீஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கமிட்டல் பண்ணணும் அந்த கேஸை. அதுக்கப்புறம் தான் செஷன்ஸ் நீதிமன்றம் அதை கோப்புக்கு எடுத்துக்கொண்டு விசாரணை செய்யும் வழக்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரையலில் இந்த காக்னிசன்ஸ், டேக்கிங் காக்னிசன்ஸ் அஃபென்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அடுத்த பகுதியில் மீதி விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம். இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்ட்டு போலீஸு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை என்னென்ன காரணங்களுக்காக அவங்க போடலாம்? அதாவது சாட்சிகள் சேகரித்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், பொருண்மையில் பிழை அப்படின்னு சொல்லி போடலாம். அதாவது விசாரணை பண்ணோம், அவங்க கொடுத்துருக்கிற சங்கதிகளில் உறுதி ஆகலை, அவங்க மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸில் நெகட்டிவ் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. ரெண்டாவது இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் நிறைய கேஸில் ரிப்போர்ட் போடுவாங்க. ரெண்டாவது ரொம்ப அரிதாக மிஸ்டேக் ஆஃப் லா, அதாவது அந்த இன்கிரீடியன்ஸ் மேட் அவுட் ஆயிருக்காது. என்னதான் நீங்கள் சில விஷயங்கள் சொன்னாலும் அது வந்து அந்த குற்றத்துக்குள்ளே வராது, இந்த செக்ஷனுக்குள்ளே வராத பட்சத்தில் அது மிஸ்டேக் ஆஃப் லா ஆகலாம். சப்போஸ் சிவில் டிஸ்பியூட், கிரிமினல் கலர் கொடுக்கறது, அந்த மாதிரி வழக்குகளில் இப்போ லேண்ட் கிராபிங்லாம் வந்து சீட்டிங் அது இதுன்னு கொடுக்குறாங்க. சீட்டிங் கிரவுண்ட்ஸ், சீட்டிங் டெஃபினேஷன் உள்ளே போய் பார்த்தா 420 போய் பார்த்தீங்கன்னா என்ன டெஃபினேஷன் சொல்லுது? ஒரு நபரை வந்து டிசீவ் பண்ணணும், அவரை டிசீவ் பண்ணி அவர் அந்த டிசீவ் பண்ண மூலிமா அந்த ப்ராப்பர்ட்டி அவர் நம்மக்கிட்ட கொடுத்துடணும். அவர் ஏமாற்றி அந்த ஏமாத்துறதுல அவர் நம்மக்கிட்ட அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ஒப்படைக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும். ஏமாத்தினா மட்டும் போதாது, டிசீவ் அண்ட் இன்டியூஸ் ஹிம் டு ஹேண்ட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட 420 வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மிஸ்டேக் ஆஃப் லாவில் க்ளோஸ் பண்ணலாம். சில இந்த தெஃப்ட் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது யார் செய்கிறானே சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறைய நான் ட்ரேசபிள், அக்யூஸ் நாட் ஏபிள் டு பி ட்ரேஸ்டு, இல்லை நாட் டிடெக்டபிள், ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பல காரணங்களால் நெகட்டிவ் ரிப்போர்ட் போடுறாங்க சார். அப்புறமா இப்போது க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு திரும்ப புதுசாக ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் அந்த கேஸை? இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் புது எவிடன்ஸ் கிடைக்குது. அதில் வரும்போது அந்த ஒரு நபருக்கு எதிராக க்ளோஸ் பண்ணது அவர் எதிராகவே குற்றம் எழுத்ததா தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புது சாட்சியங்கள் கிடைக்க வருதுன்னா போலீஸ் அதிகாரி வழி இல்லாமல் இல்லை, ஐயோ நம்ம வந்து முன்ன இருந்த சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டோமே, இப்போ வந்து அந்த நபரை குற்றம் இழுத்ததுக்கான நிறைய ஆதாரம் கிடைச்சிருக்கே, என்ன பண்ணலாம் அப்படி புதுசாக எஃப்ஐஆர் போடணுமா? அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரி சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி பழைய செக்ஷன் 173 சப்செக்ஷன் 8 சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்ல என்னன்னு பார்த்துக்கணும். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு ஃபர்தர் ரிப்போர்ட் போடலாம், தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? லிமிடேஷன்லாம் வந்து புது எவிடன்ஸ் தானே கிடைச்சிருக்கு. லிமிடேஷன்ஸ்லாம் ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு தான் லிமிடேஷன், விசாரணை பண்ணுறதுக்கு லிமிடேஷன். சார்ஜ் ஷீட் போடுறது ஏற்கனவே சார்ஜ் ஷீட் தான் போட்டுட்டாங்க. அந்த புது எவிடன்ஸ் கிடைச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விசாரணை பண்ணலாம். காக்னிசன்ஸ் எடுக்கிறது தான் லிமிடேஷன். காக்னிசன்ஸ் வந்து ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்ட நாள்லேருந்து இத்தனை நாளுக்குள்ள ஒன்றும் சிலது இருக்குது. அது எல்லா அஃபென்ஸும் கிடையாது ஐபிசியில் லிமிடேஷன். அது 468 நம்ம பழைய சிஆர்பிசியில் சொல்லுவாங்க இருக்குது லிமிடேஷன். பட் அது அதை பொறுத்து அமையும். க்ளோஸ் பண்ணாலும் புது சாட்சியம் கிடைச்சா வழி இல்லாமல் இல்லை, பெட்டிஷன் போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் வாங்கி விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நபர் வந்து உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்குறாரு, பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க, பட் அரெஸ்ட் பண்ணல. அப்புறமா சரி சார்ஜ் ஷீட் போடுவாங்கன்னு பார்த்தா போடலை. 1 இயர் கழிச்சு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்குறாரு,
ஹைகோர்ட் டைரக்ஷனில் சீக்கிரமாக போட சொல்கிறாங்க ஃபைனல் ரிப்போர்ட்டு. ஆனால் 2 வருஷம் ஆகுது இன்னும் போடலை. நெக்ஸ்ட் ரெமெடி நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லலாம்? அதுதான் வந்து இப்போ சுகேஷன் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு சுகேஷன் டிரான்ஸ்போர்ட்னு அடிச்சு பார்த்தீங்கன்னாலே வரும். ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் ஜட்ஜ்மெண்ட். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போலீஸ் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் எடுக்காத பட்சத்தில் நீங்க போயிட்டு சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை 1 வாரம் 15 நாளுக்குள்ள அவங்க பதிவு பண்ணலனாலே நீங்க வந்து அந்த போலீஸ் அதிகாரி மேல போலீஸ் ஆக்ட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்டின் கீழே கண்டெம்ட் இது இனிஷியேட் பண்ணலாம் ப்ரொசீடிங்ஸு. அது இல்லாமல் நீங்கள் இம்மிடியேட்டாக ஹைகோர்ட்டுக்கும் அப்ரோச் பண்ணலாம், கண்டெம்ட்டும் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஹைகோர்ட் போய் ஆர்டர் வாங்கியிருந்தனால நீங்கள் ஹைகோர்ட்டில் தாராளமாக கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் போடலாம். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் கண்டெம்ட் வந்து கொடுத்தா அவங்க ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும். கண்டெம்ட் ஆக்ஷன் அவங்க எடுக்க முடியாது, ஹைகோர்ட் தான் எடுக்கணும். ஆனால் நீங்கள் ஹைகோர்ட்லேயே நீங்கள் வந்து மனு போட்டு டைரக்ஷன் வாங்கி அதையே போலீஸ் வந்து மதிக்கலைன்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த போலீஸ் அஃபிஷியலுக்கு எதிராக வந்து கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ.